80 கோடி ரூபாயில் வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை என்றாலே நினைவிற்கு வருவது அதன் கட்டடக்கலைகளின் கட்டுமான சிறப்புகளும் தொன்மையும் தான். குறிப்பாக சென்னையின் அடையாளங்களாக இருக்கும் தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, விக்டோரியா ஹால், கலஸ் மஹால், கலங்கரை விளக்கம், சென்ட்ரல் ரயில் நிலையம், வள்ளுவர் கோட்டம் என பட்டியலிட்டபடி சொல்லலாம். 1973ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1976ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் அப்போதைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுவால் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வள்ளுவர் கோட்டம் கருங்கற்கள் பதிக்கப்பட்டு 1330 திருக்குறள் செதுக்கப்பட்டுள்ளன. சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் திராவிட கலை மற்றும் பல்லவர் கட்டடக்கலையுடன் வள்ளுவர் கோட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதில் கல்தேர் 128 அடி உயரம் கொண்டதாகவும் 67 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் உள்ளது. வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டு 49 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக சரியான பராமரிப்பின்றி வள்ளுவர் கோட்டம் சேதமடைந்து காணப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பிக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டன. சிதிலமான பகுதிகளை சீரமைப்பது, புதிதாக பல்வேறு பணிகளை மேற்கொள்வது, வள்ளுவர் கோட்டத்தின் பிரதான அடையாளமான பிரம்மாண்ட திருவாரூர் தேரின் கல் சிற்பத்தை பழமை மாறாமல் மறுசீரமைப்பது போன்ற பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றன. இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து வரும் 21ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். வள்ளுவர் கோட்டத்தில் கூடுதலாக தற்பொழுது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன மின் விளக்குகள் 1400 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய குளிர்சாதன வசதியுடன் கூடிய கூட்ட அரங்கு, மாற்றுத்திறனாளிகள் நடைபாதை, உணவுக்கூடம், விற்பனை கூடம், மழைநீர் சேகரிப்பு வசதி, ஒலி ஒளி காட்சி கூடம், நீர்வீழ்ச்சி பூங்காக்கள், குரல் மண்டபம், நுழைவாயில் புதுப்பிக்கும் பணி முழுவதுமாக முடிந்து திறப்பு விழாவுக்கு தயாராகி வருகிறது. பழமை மாறாமல் புது பொலிவுடன் காட்சியளிக்கும் வள்ளுவர் கோட்டம் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும் சுற்றுலாவிற்கு ஏற்ற இடமாகவும் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் புனரமைக்கப்பட்ட இந்த கட்டடத்திற்கான நுழைவு கட்டணம் ஏதேனும் அரசு சார்பாக நிர்ணயிக்கப்படுகிறதா என்பதை திறப்பு விழா நாளன்று அரசு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையின் பிரதான அடையாளமான இந்த வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் 2 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது திருவள்ளுவரையும் திருக்குறளையும் தமிழ் பண்பாட்டையும் பல்லவ கால கட்டட சிற்பங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல இடமாகவும் கலையை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இது மாற இருக்கு. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.